முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்வு ஒரு அரிய நிகழ்வு. பயனுறும் வகையில் மக்களுக்கு பயனுறும் வகையில் நடக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிகழ்வாகும். இதுல 113வது அதிகாரமான காதர் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அடுத்து அதுக்கு 2 ஆளுமைகள் வந்திருக்காங்க. மாணவர் கிருத்திகா. கிருத்திகா, நீங்க முற்றுதல் செய்ததுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்க. இப்பவே கூட சொல்லுங்க. எந்த வகுப்பு படிக்கிறீங்க, எந்த பள்ளியில படிக்கிறீங்க, உங்க பெற்றோர் பெயர் எல்லாம் சொல்லுங்க. சார், என் பேர் கிருத்திகா சார். நான் எம்ஏ தமிழ் படிக்கிறேன் சார். எந்த ஆண்டுமா? இந்த ஆண்டு தான் சார். செகண்ட் இயர் படிக்கிறேன் சார். 2ஆம் ஆண்டு. எந்த கல்லூரிமா? கந்தசாமி நாயுடு சார். கந்தசாமி நாயுடு. அந்த சரி, காயத்ரி படிக்கக்கூடியது கல்லூரி தான். கடலூரில் உள்ள கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். பெற்றோர் பேரை சொல்லுங்க. கார்த்திகேயன் சார். அம்மா பேரு தாமரை செல்வி சார். கார்த்திகேயன் தாமரை செல்வி என்ற இணையருக்கு பிறந்த மகள் தான் கிருத்திகா. ரொம்ப இது ஒரு ஆளுமையாகவே நம்மிடையே இன்னைக்கு வந்திருக்கிறார். அடுத்து உரைப்பொழிவாளரை பற்றி சொல்லணும்னா, இன்னைக்கு உரைப்பொழிவாளராக வந்திருப்பவர் நமக்கு ரொம்ப அறிமுகப்பட்டவர் தான், ரொம்ப பரிச்சயப்பட்டவர் தான். திரு கு கணேசன். கேள்வியின் நாயகன்னா எல்லாருக்கும் தெரியும். சாத்தூர் சிங்கக்குட்டின்னு பேராசிரியர் நெறியாளரால அழைக்கப்படுபவர். இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சாத்தூர் கிளை செயலாளராக செயல்படுகிறார். இவர் பாண்டியன் கிராம வங்கியில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். பணி நிறைவுக்கு பின் அந்த பணி ஓய்வு பெற்ற காலத்தை ஆகச்சிறந்த வகையில் பயனுள்ளதாக்குகிறார். இந்த இணையவழி நிகழ்வில் பின்னூட்டத்தில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்துள்ளார். சமீபத்தில் ஒரு கவிதை நூல் வெளியிட்ட மிகச்சிறந்த எழுத்தாளுமையாகவும் திகழ்கிறார். இவர் இன்று நம்முடைய உரைப்பொழிவாளராக வந்திருக்கிறார். இத்தகைய ஆளுமை, இந்த 2 ஆளுமைகளும் இன்றைக்கு நம்மிடையே பயணிக்கிறார்கள். முதல்ல காதர் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தை முற்றுதல் செய்ய வருமாறு காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். காயத்ரி அவர்களே வருக, முற்றுதல் தருக. நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். நான் சொல்றது காதல் சிறப்புரைத்தல் சார். அதிகாரம் 113 சார். சொல்லுங்க. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி பாலை ரூரியார் நீர். உடம்பேடுரை எண்ணமற்ற மடந்தியோ டெம்மிடை நட்பு. கருமணியிற்ற பாவையார் நீ போதியாம் விழும் திருநூதற் கிள்ளையிடம். வாழ்தல் உயிர்கண்ணால் ஆழியை சாதல் அதற்கண்ணால் நீங்கும் இடத்து. உள்ளுவான் மான்யான் மரப்பின் மரப்பெரியேன் ஒல்லமர்க்க கண்ணால் குணம். கண்ணுளீர் போகார் இமைப்பீர் பருவாரார் உன்னியார் எம் காதலாவார். கண்ணுள்ளார் காதலாவாராக கண்ணும் எழுதேம் கற்ப கரித்து. நெஞ்ச சாதார் காதலாவாராக வெய்த்துண்டல் அஞ்சுதும்
வேகப்பருக்கறிந்து இமைப்பிற் கற்பக்கரிவாள் அனைத்திற்கே ஏதிலார் என்னும் மீஊர் உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகத்துரைவர் ஏதிலார் என்னும் மீயூர். அவ்வளவுதான் சார். சரிம்மா, மிக்க நன்றி. நன்றி சார். தக்க நேரத்தில் வந்து முற்றோதல் செய்ய வந்த கிருத்திகா மாணவிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அவருடைய பெற்றோருக்கும் அவர் படிக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கும் இந்த மன்றம் நன்றியை தெரிவித்ததாக பதிவு செய்து கொள்கிறோமா. சொல்லுங்க, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க. அடுத்து இந்த காதற் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு வழங்க வருமாறு திரு கு கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வருக, உரைப்பொழிவு தருக. சொன்னாரு. ஐயா கணேசன். ஐயா ஒண்ணுமே கேட்கலங்கய்யா. வாழ்க வளமுடன். கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. அன்பார்ந்த தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்நாள் பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் அறம் அவர்களுக்கும், முன்னாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் நெறியாளும் தன்மையை நெறியாளுகையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அன்பு தோழர், அருமை தோழர், நண்பர் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், அதேபோல் இந்த இணையவழி கருத்தரங்கில் நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஆளுமைகளுக்கும், சான்றோர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கிய குழுவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு திருக்குறள் காமத்துப்பாலில் களவியல் தொகுதியில் 113வது அதிகாரமாக காதல் சிறப்புரைத்தல். காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் நாம் அந்த 10 குறள்களையும் பார்க்க இருக்கின்றோம். இதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு பொதுவான கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டு நாம் அந்த அதிகாரத்தில் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய சமூகத்தில் மனிதர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்காக பல வழிகளை தேடிக்கொண்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த வழிகள் என்ன என்றால், அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்தெந்த வழியெல்லாம் செல்ல முடியுமோ அதற்கு தகுந்தவாறு பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் போது ஒரு சில நேரங்களில் அது பசியினுடைய தாக்கமாக இருக்கலாம், இல்ல அந்த வழி அவர்களுடைய வழி, அதாவது அந்த செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அவர் வழியையும் உணரலாம். இன்னொன்று பார்த்தால் திறமை, இவர்களை எல்லாம் வைத்து அவர்களுடைய முன்னேற்றம் இருக்கும். அதே போல் இதையெல்லாம் தாண்டி மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான தேவை என்றால் அது பாலியல் தொடர்பு. அது பாலியல் தொடர்பு என்பது அன்பு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம், காதல்னு சொல்லிக்கலாம். இந்த தொடர்பு மற்ற சங்கதிகளுக்கெல்லாம் மேலாக இது இருந்தால்தான் அவருடைய முன்னேற்றமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த தொடர்பில் இந்த தொடர்பு என்பது என்ன என்றால், அந்த தொடர்பு என்பது சரியான பக்குவம் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையே தொலைச்சுக்கிற மாதிரி கேள்விக்குறியாக்கி வாழ்க்கையை தொலைச்சுக் கொள்கிறார். இந்த காதல் என்பது கனியும் போது அதை கையாளும் முறை என்ன, அதனுடைய விதம் என்ன, அதை கையாளக்கூடிய விதம் என்ன என்று தெரியாமல் வாழும் குழியில் விழுந்து குடும்பத்தை சீரழித்துக் கொள்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த காதல் இதெல்லாம் இப்பேற்பட்ட சூழ்நிலையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இல்லறத்தை நல்லறமாக அமைப்பதற்காக காமத்துப்பால் தொகுதியில் 25 அதிகார தலைப்புகளில் கொடுத்திருக்கிறார். அந்த 25 தலைப்புகள், அதாவது அறம்பொருள் இன்பம் என்று 3 பிரிவாக வைத்துக் கொண்டாலுமே
நாம் இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். அதாவது காமத்துப்பாலை, அதாவது இன்பத்துப்பாலை உணர்ந்து வாழ்ந்து பொருள்பாலை தேடி கொண்டாடி அறத்துப்பாலை சீர்தூக்கி ஒரு செம்மாந்த சமுதாயம் அமைய அருமையாக தொகுத்துள்ளார். அந்த அந்த அளவுக்கு இந்த 25 அதிகாரங்களுடைய அந்த குறள்களுமே அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு ஊமையோட அன்றைய காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி, அந்த காதலர்களுக்கும் இருந்தாலும் சரி, அது இலக்கியவாதிகளுக்கு, அதே போல் இந்த காதல் கடிதங்கள் வரைபவர்களுக்கு அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எல்லாம் அந்த அதிகாரத்தை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு குறளுமே நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையினுடைய தன்மையை, காதலுடைய தன்மையை சுட்டி காட்டுவதாக அமைந்த பாடலாக இருக்கின்றது. 25 படிக்க படிக்க அவ்வளவு சுவையாகவும் இன்பமாகவும் இருக்கின்றது. அப்படியெல்லாம் இவருடைய அந்த அதிகாரத்தினுடைய தன்மையை, அவருடைய எழுத்துக்களை வைத்துத்தான் இன்றைய பாடலாசிரியர்கள், இசையாசிரியர்கள் அதை எடுத்துக்காட்டுகளாக காட்டி நிறைய பாடல்கள் நம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. காதலை பற்றின்னு பாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோடிக்கணக்கு இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அருமையான பாடல்களை வந்து இப்ப இருக்க கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சங்க இலக்கியங்களிலும் காதலை பற்றி சிறப்பா சொல்லியிருக்காங்க, ஓமைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை படிச்சுக்கலாம். அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது காமம், அதாவது அந்த வகையில் பாரு. அப்ப திருக்குறள் வந்து எப்படி இருக்குன்னா பாருங்களேன். அதாவது காமம் தரும் மொழியான தமிழில் இன்ப ரசம் சொட்ட சொட்ட எழுதி நமக்காக படைச்சிருக்காரு இந்த காமத்துப்பால், அந்த 25 குறள்களையும். சரி, காதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொதுவான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். காதல் என்பது எதிர் பாலினித்தவர் ஒருவருக்கொருவர் மீதுள்ள பாசம், ஈர்ப்பு, நெருக்கம், அக்கறை, சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை, பாதுகாப்பு, விட்டு கொடுத்து போன்ற உணர்வுகளின் கலவைதான் இந்த காதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப உடலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடலுக்கு பல தேவைகள் கட்டாயம் தேவைப்படும். அப்ப உடலுக்கு வந்து நம் உடலை வளர்ப்பதற்கு பலவிதமான தேவைகள் வந்து மிக மிக அவசியமாயிருது. அதேபோல் உணர்ச்சிக்கு காதல் மிக மிக அவசியமாகிறது. சரி, ரைட்டு, காதல் வந்து இப்படி எல்லாம் அவசியமாகுது. அந்த காதல் பண்றதுனால அது ஆனந்தமானதா அப்படின்னு சொன்னோம்னா அதையும் நம்ம கொஞ்சம் சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். சந்தோஷத்தை கொடுக்குமா, ஆனந்தத்தை கொடுக்குமான்றா இல்லை என்றுதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த காதல் வந்து அவ்வளவு சிறப்பான தன்மையெல்லாம் இருக்கும். காதல் மிகவும் ஆழமானது. அது ஒரு அற்புதமான வழியை கொடுக்கக்கூடியது. அதாவது காதல் வந்து மிகவும் ஆழமானது, ஆனால் அற்புதமான வழியை கொடுக்கக்கூடிய அந்த வழி கூட அது வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இப்ப இன்றைய காதலர்கள் சூழ்நிலையில் இருக்காங்க. சரி, காதல்ல வந்து எத்தனை வகையான காதல் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, காதலில் உண்மை காதல் இருக்கு, பொய் காதல் இருக்கு, சந்தர்ப்ப காதல் இருக்கு, பொழுதுபோக்கு காதல் இருக்கு, விளையாட்டு காதல் இருக்கு என்று இப்படியே காதல் வந்து இருக்கு. அதையும் நம்ம காதல் தான் சொல்லிட்டு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். சரி, ரைட்டு. அப்ப நமக்கு தேவை என்னங்க? அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் சரி, அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இருந்தா கூட இந்த உண்மை காதலின் இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒருவரை ஒருவர் ஏமாற்றக்கூடாது, பொறுமையை இழக்கக்கூடாது, எந்த நேரத்திலும் எரிச்சல் அடையக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. இந்த 4 தன்மை இருந்தால் அது வந்து ஒரு உண்மை காதலின் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கீழ்மட்டமான ஒரு நிலைக்கு போய் இருவருடைய வாழ்க்கை முறையும் வந்து தலைகீழா மாறக்கூடிய ஒரு தன்மையிலோடு இருக்கும். சரி, ஒரு சிறப்பான காதல் இருக்கு அப்படின்னு சொல்லி எதுவெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா, அந்த காதல் வந்து ஒண்ணு வந்து இருப்பாருடைய அந்த இதை மட்டும்தான் நம்ம சொல்றதுன்னு இல்லை, அந்த உணர்வுகளை மட்டும் சொல்றதில்ல. அது அன்பாகவும் இருக்கலாம், பாசமாகவும் இருக்கலாம், கவனமாக இருக்கலாம், அக்கறையாக இருக்கலாம், உறவில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியலாம், நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதனால தன்னலம் கருதாமை இருக்க வேண்டும், காதல் மொழி பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும், உடல் தொடு விளையாட்டுகள் இருக்க வேண்டும், மனமிட்டு பேச நேரம் ஒதுக்கி விட வேண்டும், பரிசு பொருட்கள் பரிமாறி கொள்ளுதல், உறுதி கொடுத்தல், செயல்கள் செய்தல், எதிலும் எவ்விடத்திலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அடுத்தவர்களிடம் விட்டு கொடுக்காத தன்மையில் பழகுதல் இருக்க வேண்டும். இப்படி வந்து இந்த காதல் வந்து ஒரு உண்மையான ஒரு சிறப்பான காதலுக்கு வந்து என்ன வேணும்
அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில வந்து நம்ம இதையெல்லாம் எடுத்துக்கிடலாம். இப்ப இந்த விட்டு கொடுக்கும் தன்மையில் காதல் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல வந்து ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அதாவது மெய்யான காதல் வாழும் கணவனும் மனைவியும் எவ்வாறு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது 5 எப்படின்னா, அது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட பாடல் தான். சுனைவாய் சிறுநீரை எய்தாதென் பெண்ணி பிணைமா மானின் புன்ன வேண்டி கலை மாத்தன் கள்ளத்தினுச்சும் சுரமென்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்கிறார் மாறன் பொறையனார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்மானும் பெண்மானும் காட்டில் மேய்ந்து கொண்டு அந்த தண்ணி தாகம் எடுத்து குடிக்கக்கூடிய தன்மையில வந்து போகுறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. ஆனா அந்த தண்ணி வந்து ஒரு மான் குடிக்க அளவுக்கு தான் அந்த தண்ணி இருக்கு. அப்ப இந்த 2 பேருமே இந்த 2 மான்கள் என்ன செய்யுதுன்னா, ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மான் குடிக்காம அப்படியே வாய வச்சுட்டு அதை வந்து நடிச்சிட்டு அதை கலத்தனமா அப்படியே குடிச்ச மாதிரி நடிக்கிறது இருக்குது. அதே மாதிரி பெண்மான் குடிக்கிறது, ஆண்மான் இருக்குது. இப்படி 2 மாறி மாறி இருக்கிறதுனால ஆனா அந்த தண்ணி வந்து குறைஞ்ச பாடல அப்படியே இருக்கு. அப்ப இது இருக்கும்போது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த காதலர் விட்டு கொடுத்து இருக்க வேண்டுங்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான உதாரணம். அப்போ வந்து 2 பேருமே அந்த வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் அந்த காதல் வந்து சிறப்படையும், அவருடைய காதல் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 5 சொல்றாங்க. இதே போல் குறுந்தொகையிலையும் ஒரு பாடல் வருகின்றது. அந்த குறுந்தொகை பாடல் என்ன என்றால், அதுவும் விட்டு கொடுக்கிற தன்மைதான். நகை பெரி துடையார் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேலம் மென் சினையா அம்பொழிக்கும் அன்பின் தோழியவர் சென்றவாறே. இந்த பாடல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தோழி தலைவிக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த தலைவி சொல்றா, என்னுடைய காதலர் வந்து இப்படி விட்டு சென்று விட்டாரே, அவர் எப்படி வருவாரோ இல்லையோ என்று கவலையில் இருக்கின்றார். ஆனா அந்த தோழி சொல்ற, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அவர் வந்து உங்கள் மேல் வைத்திருக்கிற காதல் வந்து அவ்வளவு சிறப்பானது, நிச்சயமாக வந்து விடுவார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரி, அவர் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவர் எப்படி வருவார், அவர் செல்லக்கூடிய பாதை எப்படி, நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்டோம்னா, நீ செல்லக்கூடிய பாதை அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னு அவ சொல்றா, உன்னுடைய காதலர் செல்லக்கூடிய பாதை என்ன என்றால், ஒரு யானை கூட்டங்கள் இடையில், யானை கூட்டங்கள் வந்து ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கிற, காட்டில் உலாவிக் கொண்டிருக்கிற தன்மையில இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் அவர் போயிட்டு இருக்காரு. அந்த வழியில போகும்போது அத ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண் யானைக்கு வந்து தாகம் எடுத்துருச்சு, தண்ணி தாகம் எடுத்த உடனே அந்த ஆண் யானை என்ன செய்கிறது என்றால், போகக்கூடிய வழியில எல்லாம் மரங்கள் இருக்கக்கூடிய அந்த புல்கள் மற்றதெல்லாம் வந்து ஒடிச்சு அந்த தளிரை வந்து கீழே பரப்பி விட்டு தன் பெண் யானைக்கு வந்து அந்த தாகத்தை தணிக்கும் அளவுக்கு கொடுத்து கொண்டே வருகின்றது. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாக அதையெல்லாம் பார்க்கும்போது உன்னுடைய காதலர் இந்த 5 ஜீவன்களே இவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் தன்னுடைய காதலை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் போது மனிதராயே அவர் வராம இருப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த தோழிய தேத்தி கொண்டாராப்ல. இப்படி காதலர்கள் வந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும்போதுதான் அந்த காதலுடைய சிறப்பு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பொதுவான கருத்தாக தான் நான் சொன்னேன். அடுத்ததாக நாம் காதல் சிறப்புரைத்தல் அதிகாரத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாளெயிறு ஊறிய நீர் அப்படின்னு சொல்றாங்க முதல் குறளாக. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நேரடியாகவே நம்ம சொன்னோம்னா, மென்மையான இனிமையான ஒரு குளிர்ந்த தன்மையுடைய மொழி பேசும்போது அவருடைய கடைவாயில் பல்லில் ஊறிய நீர் பாலோடு தேன் கலந்தது போல் சுவையானது அப்படின்னு சொல்லித்தான் இதுல இருக்குது.
இதையே இன்னொரு அர்த்தத்திலையும் நம்ம பார்த்து கொள்ளலாம். இதை எப்படி இன்னொரு அர்த்தத்தை பார்க்கறது அப்படின்னு சொன்னா, இந்த பாடல்ல என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய அதாவது நேர்மறை கருத்துக்கள் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சில இடங்கள்ல நான் படிச்சிருக்கேன். அப்படி படிக்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து பல்லுல எப்படிங்க வந்து நீர் ஊறும்? ஏன்னா இத பல்லுங்கிற வார்த்தையை வந்து உபயோகிச்சிருக்காரு வள்ளுவர். சரி அதை ஏன் அவங்க மறுத்து கூறுறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கும் வந்து என்ன சொல்றாங்க, எயிறு என்பது பல்லுன்னு சொல்றதுக்கு உண்டு. பல்லு இல்லாம கண்ணையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்ணையும் குறிக்கும் சொல்லும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 10 அதிகாரத்துல ஒரு 6 அதிகாரங்கள் வந்து கண்ணைத்தான் சொல்லுது. அதான் 1121, 1123, 1125, 1126, 1127, 1129 இந்த 6லயுமே கண்ணைத்தான் குறிக்குது. எந்த இடத்துலயுமே பல்ல வந்து குறிக்கிற மாதிரி அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் வள்ளுவர் வந்து உரை அந்த இதை எழுதல, தெளிவுரை எழுதல, பொழிப்புரை எழுதல. அப்படி இருக்கிற காலத்துல இந்த உரையாசிரியர்கள் வந்து இப்படித்தான் சொல்றாங்க. எல்லா உரையாசிரியர்களுமே இந்த பல்லுன்னு சொல்றாங்க. அந்த பல்லுங்கிறது வந்து அவங்க இது எடுத்துக்கல. அப்படி பார்க்கும்போது இன்னொரு 2 குறள் வந்து உயிர் பற்றி சொல்கிறது, இன்னொரு 2 குறள் வந்து உள்ளம் பற்றி சொல்கிறது. அப்ப 10 குறள் வந்து அது சரியா போகுது. அப்ப இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தனது காதலனை பார்த்தவுடன் வரும் மகிழ்ச்சியில் தனது காதலனை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் கடைக்கண்ணில் ஊறி வரும் கண்ணீரானது உப்பு கரிப்பது போல் இருந்தால் கூட அந்த உப்பு கரிக்கக்கூடிய அந்த தண்ணி கூட அவனுக்கு வந்து பால்ல தேன் கலந்து சுவையாக இருக்கிற மாதிரி சொல்லுவதாக இன்னொரு அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து மாற்று கருத்தான உரை இருந்தா கூட நம்ம கொஞ்சம் சிந்திக்கத்தான் வேண்டியது இருக்கு. அதாவது பல்லுவங்க வந்து அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி வந்து பாலோட வாயில ஆங்கில படத்துக்கு இணையாக ஒருவரோடு ஒருவர் இணைந்து முத்தங்கள் பரிமாறிக்கொண்டு இந்த குமிழ் நீரை வந்து சுவைத்துக் கொண்டிருக்கிறது வந்து அவ்வளவு வருஷமாக ஒரு வள்ளுவர் எழுதியிருப்பாரா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க மறுத்து சொல்றாங்க. நம்ம இதை வந்து நம்மளுடைய இதுக்கு எடுத்துக்கலாம். இது காதலை வந்து எப்படி ஒரு காதலன் வந்து இப்படி சொல்லுவான் அப்படிங்கிறதுக்கு இணையாக இந்த குறள் இருக்கின்றது. அதே போல் அதுக்கு வந்து அந்த மறுத்து சொல்றதுக்கு வந்து ஒரு சில குறள்களை வந்து அவங்க சொல்றாங்க. அந்த மறுத்து சொல்லக்கூடிய குறள் வந்து அதையும் நான் சொல்றேன். சங்க இலக்கியத்தில் எயிறு என்பது கண்ணை குறிப்பதுதான். அது வந்து அகநானூறு பாடல் 233வது பாடல்ல அதை சொல்றாங்க. வேணிலும் துயில் துறந்து அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையில வந்து துயில் எங்க துறக்கிறது? துயில் வந்து கண்ணு தானே வந்து துயில்றது கண்ணு தானே முடிக்க போகுது. அது மாதிரி துயில் துறந்து இன்னா கலியும் கங்குல் நல் மாமேனி அணிநலம் புலம்ப கடை சிவங்கிறது சிவத்துக்கூடிய கடை வந்து எது? கண்ணினுடைய கடைதான். கடைக்கண் சிவந்து ஐயமர்த்தன்னு அந்த ஒரு பயம் ஒரு வெறிச்சியை அமர்த்தது ஐயமர்த்த அதையும் கண்ணத்தான் முடியுது. உண்கண்ன்றது வந்து இது வந்து குளிர்ந்த ஒரு இனிமையான பார்க்க அழகான கண். உண்கண் 3 சொல்லி போட்டு கண் நின் வையே வாளெயிறு ஊறிய நீர் அப்படின்னு முடிக்கிறாங்க. வாளெயிறு இதே வார்த்தையை தான் முடிக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டுல பூராமே எல்லாமே கண்ணை குறிக்கிற மாதிரிதான் வந்திருக்காங்க. அப்ப இதையெல்லாம் காட்டித்தான் இந்த குறளை வந்து மறுத்து சொல்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு வந்து சிந்திச்சு இதை ஒரு ஆய்வு நோக்கோட போகும்போது மட்டும் அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். மற்றபடி நேரடியான ஒரு அர்த்தத்தோடு நம் பொருளோடு பார்க்கும்போது நமக்கு இன்றைய சூழ்நிலையில் எது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதோ இலகுவாக இருக்கிறதோ அதை நம்ம எடுத்துக்கொண்டு செயல்படலாம் என்று நான் இந்த 1வது குறளுக்கு என்னுடைய உரையை சொல்கின்றேன். அடுத்ததாக 2வது குறள். உடம்போடு உயிரிடை எண்ணமற்று அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த இதுல வந்து இது வந்து நான் அவனிடம் கொண்ட காதல் அவ்வளவு எளிதானதல்ல. அந்த காதல் வந்து அவ்வளவு எளிதானதல்ல, ரொம்ப சிறப்பானது, ரொம்ப அருமையானது, இனிமையானது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, உடலையும் உயிரையும் உருக்கி இணைத்திருக்கும் போது இருக்கும்ல, அந்த மாதிரி எங்களுடைய 2 பேருடைய உறவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி
காதலன் சொல்கின்றான். இந்த இந்த பாடல்ல இதுல நம்ம வந்து இன்னொரு முறையாக ஒரு வேற்று கருத்தாக நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, உடம்போடு உயிர். உடம்பு அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து ஒரு மனித பிறவி என்பது என்ன அப்படின்னா, மனித பிறவியில வந்து ஒரு ஒரு அருமையான பிறவி, எல்லோருக்கும் போற்றப்பட வேண்டிய பிறவின்னா வந்து மனித பிறவி தான். அது வந்து அந்த மனித பிறவி அந்த உடல் இருக்குது. இத வந்து எப்படி இருக்குன்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இடையிடையே கலந்து, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இடையிடையே கலந்து அழகான உடல் உயிரோடு கொடுத்த தமிழ் மொழி போல் என் காதல், என்னுடைய காதல் அவளுக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் காதலாகும் என்ன அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அத வந்து அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி போட்டு பார்க்கும்போது நாம் இந்த மாதிரி கூட சிந்திக்கலாம். அடுத்ததாக 3வது குறள். கருமணியில் பாவாய் நீ போதாய் யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். இந்த பாடல்லையும் பாத்தீங்கன்னா, என்னுடைய கண்ணில ஒளியை கொடுக்கக்கூடிய உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பாவை, அந்த பாவை வழி, அந்த கருவெளியில வந்து ஒட்டியிருக்கும் பாவையே நீ வந்து கொஞ்சம் வெளியே சென்று விடு. ஏனென்றால் என்னுடைய ஆருயிர் காதலிக்கு அவளை நான் வந்து என் கண்ணுக்குள் வைத்து காத்துக் கொள்ள போகிறேன். அவளுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால் நீ வந்து போய்விடு, கருமணியில் பாவை நீ போய்விடு, என்னுடைய காதலிக்கு அந்த இடம் வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் இருக்கின்றது. அதே போல வந்து 4வது குறள் எடுத்துக்கொண்டோம்னா, வாழ்தல் உயிர்கண்ணன் ஆயிலை சாதல் அதற்கண்ணன் நீங்கும் இடத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் வந்து ஏன் இப்படி வந்து சொல்லணும், அதாவது அவளோட சேர்ந்து வாழக்கூடிய தன்மையில் இருக்கும்போது மட்டும் அது வந்து அவன் வாழ்கின்றான், உயிரோடு இருக்கின்றான். அப்ப அவ இல்லை பிரிந்து போகின்றாள் என்று சொன்னால் அது வந்து சாவுக்கு ஒப்பாகும் என்று வள்ளுவர் சொல்றாரு. இத வந்து நம்ம அந்த ஒரு சொல்லுவோம்ல, தற்குறிப்பேட்டானின்னு, அத மாதிரி இந்த காதல் சிறப்பை சொல்றதுக்கு வந்து இப்படி உயிரை மாய்க்கக்கூடிய தன்மைக்கு போய்விடும் அவ இல்லைன்னா. அவ இருந்தானா அது வந்து நான் அவளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இனிமையான வாழ்க்கையை குறிக்கும். வாழ்தல் உயிர்கண்ணன் ஆயிலை சாதல் அதற்கண்ணன் நீங்க மனது. அவள் என்னை விட்டு பிரிந்து போகும்போது நான் வந்து அதை வந்து உயிரற்ற உடம்பாகத்தான், உயிரற்ற தன்மையாத்தான் நான் நினைக்கின்றேன் எப்படி என்று காதல் சொல்ற மாதிரி இந்த பாடல அமைச்சிருக்காங்க ஒரு காதல் சிறப்புல. 5வது குறள் பாத்தீங்கன்னா, உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியே ஒள்ளமர் கண்ணாள் குணம். ஒள்ளமர் கண்ணா, அதாவது நம்ம நிறைய அதிகாரத்துல இந்த அமர்ங்கிறது வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த அமருங்கிறது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போரிடும் தன்மையுள்ள ஒரு போர்க்களத்தில் செயல்படக்கூடிய இருக்கக்கூடிய தன்மையை தான் நாம அமர்ன்னு சொல்லிட்டே வர்றோம். அப்ப உள்ளமர் காணும், அந்த போரிடும் ஒளி கண்களை உடைய இவள் பண்புகளை மறந்தால் தானே நினைப்பதற்கு. நான் தான் மறக்கிறதே இல்லையே, அப்போ வந்து நான் மறக்கவே கிடையாது, அதனால மறந்தால் தானே நினைப்பதற்கு. இது கூட ஒரு பாடல் கூட இருக்கும். அந்த பாடல்ல வந்து இது வந்து காதலர் சொல்ற மாதிரி இருக்கு. அதே வந்து காதலி வந்து ஒரு பாடல் அப்படி, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா அப்படின்னு சொல்ற மாதிரி, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா நினைவே நீதானே நீதானே, மனசும் இணைஞ்சது மாமா நினைச்சு தவிச்சேனே நான் தானே அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாடல்ல வந்து படிச்சிருப்பாப்ல. அது வந்து காதலி படிச்சிருப்பா. இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம மறந்தால் தானே நினைக்கணும் கண்ணே அப்படின்னு படிச்சுட்டோம்னு முடிஞ்சு போச்சு. அந்த எந்த இடத்துல வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு அதிகாரம் இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலுடைய வரிகளை வைத்துத்தான் இன்றைய கவிஞர்களும் பாடலாசிரியர்களும் தங்களுடைய பாடல்களை எழுதி மக்களுக்கு அதை படைத்து ரொம்ப இனிமை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில இது ஒரு அருமையான குறள். இப்ப இந்த 5 குறளுமே வந்து காதலன் காதலியை பற்றி, தன்னுடைய காதலுடைய தன்மையை பற்றி சொல்வதாக அமைந்தது.
அடுத்து வரக்கூடிய 5 திருக்குறள்களும் காதலரை பற்றி சொல்வதாக அமைந்த பாடல்களாக அமைகின்றது. கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணிய எங் காதலவர். அவர் பாருங்க, அதாவது காதலி என்ன சொல்றா, என்னுடைய காதலர் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கின்றார், அவர் என் கண்ணை விட்டு விலக மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், ரெண்டு ஒண்ணுதான். அதை சொல்ற மாதிரி அவர் அப்படி இருக்க மாட்டார், கண்ணை விட்டு விலக மாட்டார். அவர் என்னுடைய இமைகளை சிமிழ்த்தாலும் வருங்க மாட்டார். அந்த இமையை கூட அப்ப கண்ணுக்குள்ள இருக்கிறதுனால அந்த இமையை சிமிட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற அந்த இதுல கூட அவர் வருந்த மாட்டார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளவு மென்மையானவர், அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு பாசமானவர், அப்படிப்பட்ட என் காதலர் கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணிய என் காதலவர் அப்படின்னு சொல்லி அந்த 6வது குறளை காதலி சொல்வதாக அமைந்திருக்கின்றது. அடுத்த குறட்பாவை பார்க்கும்போது, கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எளிதேதம் கரப்பாக்கு அறிந்து. இந்த கரப்பாக்குங்கிற வார்த்தையுமே நம்ம நிறைய குறள்கள்ல படிச்சிருக்கிறோம். அந்த மை தீட்டுறது அப்படிங்கிறது கண்ணுக்கு மையிடுறது. அதாவது கண்ணுக்குள் முதல் குறள் என்ன சொல்லிட்டாங்க, அந்த 1126 என் காதலன் என் கண்ணுள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதைத்தான் அப்ப அவளுடைய காதலன் அவளுடைய கண்ணில் இருக்கிறதுனால நான் என் கண்ணுக்கு மையை தீட்டவே மாட்டேன். என்ன அப்படி தீட்டினால் ஒருவேளை அவருடைய உருவம் மறைந்து விடுமோ என்று எண்ணி பயந்து நான் என்னுடைய கண்ணுக்கு மை தீட்டுவதையே விட்டு விட்டேன். அப்ப அவர் என் காதலர் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஒரு நல்ல ஒரு காதலுக்கு ஒரு காதலி எந்த அளவுக்கு சொல்கிறார் என்பதை நம்ம இதை பார்க்க முடியுது. அத திருவள்ளுவர் இத பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருன்னா எப்படி அனுபவிச்சு எழுதியிருக்கிறாருன்னு பாருங்க. ஒன்னொன்னு அனுபவிச்சு எழுதியிருக்கிறாப்புல. அருமையான வார்த்தைகளாகவும் வாசகங்களாகவும் இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்கு அறிந்து. முதல்ல சொன்னது கண்ணுக்குள்ள இருக்கிறாரு, அதனால நான் இமைச்சாலும் சரி இல்ல நான் கண்மையை தீட்டினாலும் சரி என்னுடைய காதலருக்கு ஒரு அவர் கஷ்டப்படுவாரு வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா முதல்ல நான் இமைச்சால வருத்தப்பட மாட்டேன்னு, 2வதுல நான் அப்படியெல்லாம் மை தீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. இந்த 3வது 1128வது குறள் என்னதுன்னா, என்னுடைய காதலர் என் நெஞ்சுக்குள் இருக்கிறார், என் நெஞ்சத்தில் இருக்கிறார். அப்படி நெஞ்சத்தில் இருக்கும்போது நான் ஏதாவது சூடாக ஒரு பண்டங்களையோ சாப்பிடும்போது உண்ணும் போது அந்த வெப்பம் அவரிடத்தில் அவரை அந்த வெப்பம் அவரை துன்புறுத்தி விடும். அதனால அந்த மாதிரி உணவுகளை நான் சாப்பிடுவதை தவிர்க்கின்றேன். நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்கு அறிந்து. காதலர் என் நெஞ்சுக்குள் இருக்கிறார், சூடாக உண்டால் அவர் வெப்பமுறுதலை எண்ணி அவ்விதம் உண்ண அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர். இந்த இடத்துல பாருங்களேன், அதாவது இந்த இடத்துல எப்படின்னா, கண் இமைத்தால் காதலர் மறைவார் என்று நான் இமைக்காமல் இருக்கின்றேன். அப்ப அந்த இமைக்காமல் இருக்கும்போது ஊராரெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு என்ன இப்படி திருன்னு முழித்து கொண்டு கண்ணையை இமைக்காம இப்படி கஷ்டத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஊரார்கள் பேசுறாங்க. அப்படி ஊரார்கள் பேசுவது என்ன பேசுறாருன்னா, இவருடைய காதலன் விட்டுட்டு போனதுனாலதான் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அந்த ஊரார் பேசுறா. அப்படி பழிப்பாங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி, கண்ணிமைத்தால் காதலர் மறைவார் என்று அறிந்து இமைக்காமல் இருக்கின்றேன், இதற்கே இவ்வூரார் எனக்கு துயிலா நோய் தந்த அன்பில்லாதவர் என்று அவரை பழிக்கின்றனரே அப்படிங்கிற. ஆனா பழிக்கின்றனே இந்த இடத்துல சொல்லிடுறாப்ப. ஆனா அடுத்த குறள், இந்த குறளுக்கு அடுத்த குறள் பதில் சொல்ற மாதிரி, உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர்
ஏரிலர் என்னும் இவ்வூர். என்னுடைய காதலர் என் உள்ளத்தில் என்றும் மகிழ்ச்சியோடு தங்கியுள்ளார். இதை அறியாத ஊரார் அவரை அன்பில்லாதவர், பிரிந்து வாழ்பவர் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு. அப்ப அந்த முதல் குறளுக்கு இது பதில் குறளாக அமைந்திருக்கிறது. என்னுடைய காதலர் என் நெஞ்சத்துல எப்பயும் இருக்கிறாரு, அவர் எங்கேயும் போகல, அவருடைய அன்பும் மாறி போகல, நானும் சந்தோஷமா தான் இருக்கிறேன். அப்ப நீங்க நான் இணைக்காத தன்மையில் இருக்கக்கூடிய கண்ணை பார்த்து கொண்டு அவரை அன்பில்லாதவர், நல்லவர் இல்லை, தீவிர நீங்கள் பழிக்காதீர்கள் என்று சொல்வதாக இந்த 5 குறள்களும் இருக்கு. இப்ப காதலரும் காதலியும் மாறி மாறி சொல்ற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம நிறைய பாடல்களை நம்ம பார்த்திருக்கோம். காதலர்கள் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததிம்பி நிற்கும் பருவமடா அப்படின்னு. இப்ப ஒரு காதலர் காதலியை படிக்கிறார். இப்படி இதே மாதிரி மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. இப்படி காதலர்கள் பாடக்கூடிய பாடல் நிறைய இருக்கு. அதே மாதிரி அவள் ஒரு நவரச நாடகம், நிலவு ஒரு பெண்ணாகி, இதுல எல்லாம் அந்த பாடல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையுமே இப்ப இருக்கக்கூடிய பாடலாசிரியர் ரொம்ப சிறப்பா போடுவான். அப்ப இந்த காதலர்கள் மட்டும்தான் பாட முடியுமா, எங்களால முடியாதா, நாங்க பாட மாட்டோமா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அஞ்சு குறள் காதலர் பாடிட்டாங்க. இந்த 5 குறள் அப்ப நாங்க ஒன்னும் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்ற காதலிகள் எப்படி எல்லாம் பாடுறாங்க பாருங்க. காலை வயசு கட்டான சைசு களங்கமில்லா மனசு அப்படின்னு சொல்லி அப்ப காதலி படிக்குது. காதலி காதலனை படிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வருது. இதே இந்த மாணவ அவ என்ன படிக்கிறா, தேக்குமரம் உடலை தந்தது, சின்ன யானை நடைய தந்தது, சின்ன யானை நடைய தந்தது. அதுல இன்னும் 2 வரி வரும், ரொம்ப அருமையான வரியாக போட்டிருப்பாங்க அந்த பாடல். அப்ப இந்த திருக்குறள் 5 குறள் காதலர் காதலியை பற்றி போற்றுவதாகவும், அந்த இன்னொரு 5 குறள் காதலி காதலனை போற்றுவதாக அமைந்தது. அப்ப ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல, அந்த அன்பு பரிமாற்றங்கள் 2 பேர்கிட்டயுமே இருக்க வேண்டும். அந்த 2 பேரும் ஒவ்வொரு நேரத்திலும் தங்களுடைய பாசத்தையும் அன்பையும் பரிவையும் விட்டு கொடுத்தலையும் ஆசையையும் நிறைவேற்றும் தன்மையும் உறுதிப்பாடையும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் போதுதான் அந்த காதல் சிறப்புறும் அப்படின்னு சொல்வதாக அமைந்ததுதான் இந்த காதல் சிறப்புறத்தினுடைய அதிகாரத்துல திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நிறைய காதலர்களும் இப்படித்தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில போய்கொண்டிருக்கின்றது. நல்ல அதிகாரம், சிறப்பான அதிகாரம். இத நான் கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுட்டேன். ஏன்னு கேட்டா மற்றவங்களுக்கு அது சொல்லக்கூடிய தன்மையில இருக்கணுங்கிறதுக்காக, அது விமர்சன கருத்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சுருக்கமா முடிச்சுட்டேன். அதே மாதிரி புவியில் உயிரினங்கள் தோன்றிய காலந்தொட்டு நீண்டு வரும் தொப்புள் கொடி உணர்வு தன்மையோட கூடியது காதல். வரலாற்றின் பக்கங்களை வண்ணமயமாக்க மாற்றியதில் காதலுக்கு கணிசமான பங்குண்டு. எத்தனையோ தியாகங்களையும் எண்ணற்ற மாயங்களையும் காதலால் மட்டுமே நிகழ்த்த முடிந்திருக்கின்றது. காதலை தீண்டாமல் தம் வாழ்வை தாண்டியோர் சொற்பமே. அதாவது எல்லோரிடத்திலும் காதல் என்று இருந்தே ஆக வேண்டும். காதலை தீண்டாமல் யாரும் இருந்திருப்பாங்களா, அந்த வாழ்க்கையில தாண்டி போயிருப்பாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உண்மையும் கூடத்தான். அதனால இந்த காதல் சிறப்புவித்தல் ஒரு அருமையான அதிகாரம். எனக்கு அருமையான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவுக்கு என்னுடைய
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விமர்சன கருத்துக்களும் ஆதரவான கருத்துக்களும் பின்னூட்டங்களை வழங்க காத்துக் கொண்டிருக்கும் அன்பான ஆளுமைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். எல்லோரும் இந்த காதல்னாவே ஒரு இன்பம் தான், இனிமைதான். அதை இன்னும் கருத்துக்களை சொல்லும் போது நமக்கு மிகவும் சிறப்பாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். வாழ்வளமுடன் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி தோழமே. சிறந்த ஒரு பாடகர் என்பதையும் நிரூபித்துள்ளீர்கள். நான் கூட அதை முதல்ல உங்களை அறிமுகப்படுத்த போது சொல்ல விடுபட்டு போச்சு. அடுத்து இலக்கியங்கள்ல காதலுக்கான சிறந்த பாடல்களை எல்லாம் மேற்கோள் காட்டினீங்க, ரொம்ப முத்தாய்ப்பா இருந்தது. அடுத்து ஆதி காலத்துல தமிழர்கள் காதல் திருமணம் தான் செஞ்சாங்க, அது உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. அதாவது வீரர்களை விரும்புவார்கள் பெண்கள். அதனால அதான் ஏறுதழுவுதல்ங்கிற ஒரு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். பிறகு காதல் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் ஏமாத்திருந்தாங்க. இது அந்த மாதிரி நடந்த போது பெற்றோர் பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய முறை வந்தது. அது இலக்கியங்கள்ல எல்லாம் சான்று உள்ளது, இலக்கணத்திலையும் இருக்கு. ரொம்ப அருமையாக பின்னூட்டம் வழங்கினீங்க. ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த முதல் குறள் எயிருங்கிறது ஈறு, பல்ல பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஈறுதான். ஏன்னா பனிமொழி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, மென்மையாக பேசுபவள் வாயில் உள்ள ஈறு, சுத்தமான ஈறு. அதுல அந்த ஈரிலிருந்து ஊறி வரக்கூடிய சுத்தமான நீர் அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இது பற்றியும் பின்னூட்டம் அளிக்க வருகிற மேனாள் பொதுச் செயலாளர் முதல்வர் அவர்கள் சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன். ஐயா மேனாள் பொதுச் செயலாளரே, பின்னூட்டம் அளிக்க வாங்க. இருக்கிறாங்கல்ல, முதலே இணைஞ்சிருந்தாங்களே. ஐயா மேனாள் பொதுச் செயலாளரே, பின்னூட்டம் அளிக்க வாங்க. கேக்குதா? கேக்குதுயா, கேக்குது. சொல்லுங்க, பேசுங்க. அன்பான தோழமைகளே, இன்றைய நாள் ஒரு இனிமையான நாள். நான் சாத்தூர் கணேசனை கணேசன் வேற யாரோ கணேசன் வர்றாருன்னு நினைச்சா நம்ம கணேசன் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முற்றோதல் செய்த மாணவி நம்ம நல்லா சொன்னாங்க. முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி அருமையா சொல்லிட்டாங்க. நம்ம பொழிவு செய்தவரு வழக்கமா அவர் எப்பவுமே பின்னி எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் சொல்றதால வல்லவர். இந்த கேள்வி மன்னர் முதல் குரலிலேயே கேள்வியை தொடுத்துட்டு தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இப்ப கணேசன் அவர்கள், அவருக்கு மிதமிஞ்சிய தமிழறிவு, மிதமிஞ்சிய இலக்கண அறிவு, அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவரு ஒரு குரலை வைத்துக்கொண்டு எங்கெங்கேயோ போகக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. வால் ஈறு, வால்னா ஒளி, ஒளினா இங்கே வெண்மை. அவள் சிரித்தால் வெண்மையாக இருக்கிறது, அவள் பற்கள் வெண்மையாக இருக்கின்றன. இங்கே எயிறு என்பதை பல்லத்தான் குறிக்குது. பல் ஆகு பெயராக அந்த வாய்ப்பகுதி முழுவதையும் குறிப்பதாக கொள்ளலாம். பல் இருக்கிற இடம் எது? வாய். வாயில தானே உமிழ்நீர் ஊறும். எயிறு என்பது பல்லுதான். அந்த பல்லை ஆகு பெயராக கொண்டு வாய்ப்பகுதி முழுவதையும் குறிக்கிறார் வள்ளுவர். அந்த வாயிலே பல்லின் இடையிலே ஊறுகின்ற நீர், அது காதலனுக்கு அமிழ்தம். அந்த அமிழ்தம் மட்டுமல்ல, பாலும் தேனும் கலந்தால் என்ன சுவையை இருக்குமோ. ஒரு ஊமையை சொல்றார் பாருங்க. அற்றே, அற்று என்பது ஊம உருவு. பாலோடு தேன் கலந்து அற்றே, பாலோடு தேனை கலந்தது போல. அற்றேன்னா போல, பாலோடு தேன் கலந்ததை போன்றது. பனிமொழி, கனிவான மொழி பேசக்கூடிய, சொற்களை பேசக்கூடிய என் காதலியினுடைய வாயிலே ஊறுகின்ற
அந்த நீர் பாலும் தேனும் கலந்ததை போன்றது. இதுல ஒண்ணும் விரசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காதலன் காதலி முத்தம் கொடுக்கறது போய் என்னையா விரசம்? அது அன்பின் வெளிப்பாடு, அது பேரன்பின் வெளிப்பாடு. அதைத்தான் வள்ளுவர் கௌரவமா சொல்றார். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாலெயிறு ஊறிய நீர் கருமணியிற் பாவாய் கண்மணியே. காதல் என்பது காவியமா கற்பனையா கண்வரைந்த ஓவியமா அப்படின்னு ஒரு திரைப்பட பாட்டு வருது பாருங்க. அந்த மாதிரி கண்ணுள் பாவாய், என் கண்ணுள்ளே இருக்கிற கருமணியே கொஞ்சம் விலகியிரு, சற்றே விலகியிரும் பிள்ளாயிடுற மாதிரி கொஞ்சம் விலகியிரு. ஏன்னா என் அருமையான காதலி எங்கே நான் வைக்க வேண்டும்? அவளுக்கு அதுதான் சிறந்த இடம், அதை விட சிறந்த இடம் வேற கிடையாது. அப்போ காதலியை கண்ணின் உன்னை கண்ணு போல பாத்துக்கோம்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல பேச்சு வழக்குல. உன்னை கண்ணுக்கு கண்ணார பாக்குறேன். அதனாலதான் கண் இருக்கிற இடத்தில், கருவிழி இருக்கிற இடத்தில் தன் உயிருக்குயிரான காதலியை அங்கே வைக்கிறார். எவ்வளவு கருத்து பாருங்க. வள்ளுவர் எவ்வளவு பெரிய பேரறிஞன். என்ன சொல்ற பாருங்க, கருமணியிற் பாவாய், அந்த கருமணியாக இருக்கக்கூடிய பாவையே கொஞ்சம் விலகிரு. ஏன்னா என் காதலியை அங்க நான் வைக்க போறேன். அவ இருக்கக்கூடிய இடம் அதுதான். கருமணியிற் பாவாய் நீ போதாய், போதாய் யாம் வீழும். நான் ஏற்கனவே உழுந்துட்டேன். எங்க இந்த காதலியின் இடத்துல நான் வீழ்ந்துட்டேன். அவளிடத்தில் காதலில் விழுந்து விட்டேன். யாம் வீழும் திரு நுதற்கு. ஆஹா, திரு நுதலாம். அந்த நுதலுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறான் பாருங்க, திரு நுதல். இந்த திருவுக்கு பல பொருள் உண்டு. அழகிய நெற்றி. இந்த அழகிய நெற்றியுடைய அவள் இருக்க வேண்டிய இடம் அதுதான்பா அப்படின்னு சொல்லி அழகா சொல்றான். அப்புறம் பாருங்க, வாழ்தல் உண்கண். ஆமா, நான் அவளோடு வாழ்கின்ற பொழுது அவள் எனக்கு உயிர். அவள் விலகினால் உயிர் போயிடும். இப்போ அதுக்கு முன்ன ஒரு குரல் சொல்ல பாருங்க, உடம்புடு உயிரிடை என்ன, உடம்புடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையோடு எம்முடைய நட்பு. இந்த காதலியோடு எனக்குள்ள உறவு என்பது உடம்போடு உயிர் கொண்ட உறவு. உயிர் இல்லை என்றால் உடம்பு பிணம். உடம்புல உயிர் இல்லைன்னா பிணம். உயிரோடு உடம்பு சேரலன்னா அது ஆவி. அது கெட்ட ஆவியா இருக்கலாம், நல்ல ஆவியா இருக்கலாம். ஏன்னா அது உருவம் கிடையாது. எனவே உடம்பும் உயிரும் இணைந்தால்தான் மனித உடல். இது ரொம்ப அருமையான தமிழ் அறிவும் இலக்கண அறிவும் இருக்கிறதுனால உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்துன்றாரு. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா உடம்போடு உயிரிடை என்ன, உடம்போடு உயிர் சேர்ந்திருப்பது என்னையா? அது பிரிக்க முடியாது. என்னையும் அவளையும் பிரிக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று கலந்தது. பிரித்தால் ஒன்று பிணம், ஒன்று ஆவி. எனவே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனித உயிரா இருக்கணும்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றாரு வள்ளுவர். ரொம்ப அழகா எல்லா குரலையும் அழகா சொன்னாரு. இந்த 5 குறள்களும் காதலியை பற்றி கூறுவது. காதர் சிறப்பு உரைத்தல். பாருங்க, காதர் சிறப்பை 3வது ஆள் உரைக்க முடியாது. காதலன் தான் உரைக்க முடியும், காதலி தான் உரைக்க முடியும். வள்ளுவர் எவ்வளவு சமத்துவமான ஆள் பாருங்க. 5 குறள் காதலனுக்கும் 5 குறள் காதலிக்கும் கொடுத்து காதல்ல ஒரு சமத்துவத்தில் நிலைநாட்டுறா பாருங்க. யாரும் யாருக்கு அடிமை இல்லை. காதலன் காதலிக்கு அடிமை இல்லை, காதலி காதலனுக்கு அடிமை இல்லை. 2 பேரும் சமமானவர்கள். சமமாக காதலிக்கும் போதுதான் அந்த இன்பம் சமமாக பகிரப்படும். அதனாலதான் வள்ளுவர் கணக்கா காதலை சிறப்பை உரைப்பதற்கு காதலனுக்கு 5 குறளும் காதலிக்கு 5 குறளும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு சமத்துவவாதி பாருங்க நம்ம திருவள்ளுவர். முதல் குறளை பாருங்க, ஒரு நுட்பம் பாருங்க. என் காதலரே நுட்பமானவர் என்றாவோ. எப்படின்னு சொன்னா, கண்ணுள்ள இருக்கிறாரு, இமைத்தாலும் அவருக்கு எனக்கு தொந்தரவு வராது, வெளியும் போக மாட்டார். என் கண்ணுள்ள இருக்கிறதுனால அவர் புறம் போகார். புறம் போகார்னா என்ன? கண்ணுள்ளின் போகார். கண்ணை விட்டு வெளியும் போக மாட்டாரு.
இமைப்பின் பருவரார். இமைப்பதனால எந்த துன்பமும் அவருக்கு ஏற்படாது அப்படின்னு சொன்னவோ, அடுத்த குறள் என்ன சொல்றாரு? என் காதலர் கண்ணில் இருப்பதனால நான் கண்ணுக்கு மை தீட்ட மாட்டேன். அதாங்க, ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க இந்த காதலர்கள். முதல்ல ரொம்ப நம்பிக்கையா சொல்றான், என் கண்ணில் இருக்கிற காதலர் வெளியே போக மாட்டாரு, இமைத்தாலும் அவருக்கு எந்த துன்பமும் ஏற்படாதுன்னு சொன்னவோ, அடுத்த குறளை பின்வாங்கறா பாருங்க. காதலர் என் கண்ணுக்குள்ள இருக்கிறாரு, நான் கண்ணுக்கு மை தீட்டினேன்னா அந்த குறைந்த நேரத்தில் கூட அவர் போய்விட்டா அவரை கொஞ்ச முடியாது, என்ன எனக்கு எவ்வளவு பேர் துன்பம் ஏற்படும் அப்படின்றான். போன குறளுக்கும் இந்த குறளுக்கும் எவ்வளவு வேறுபாடு பாருங்க. அடுத்த குறள்ல என்ன சொல்றாரு? கண்ணுள்ளார் காதலர் அவராக கண்ணும் சரி, இந்த குறள். நெஞ்சத்தார் காதலர், என் உள்ளத்துல காதலர், அருமையான குறளுங்க இது. என் நெஞ்சத்திலேயே என் காதலன் இருக்கிறான், எனவே நான் சூடான பொருள்லாம் சாப்பிடுறது இல்லை, எல்லாம் உள்ளக்கிற சுடுமே. ஆஹா, கொஞ்சம் சூடா சாப்பிட்டா கூட இந்த இடத்துல நமக்கு இறங்குற இடத்துல என்ன பண்ணுதுங்க, உடனே அந்த வெப்பம் நமக்கு காட்டுது. கொஞ்சம் தேநீரோ அல்லது காப்பியோ அல்லது பாலோ கொஞ்சம் சூடு அதிகமா சாப்பிடும்போது நமக்கே இந்த இடத்துல ஒரு நெஞ்ச கரிக்கிற மாதிரி அல்லது வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற காதலனுக்கு சுடாதா? சுடும். எனவே நான் சூடான பொருளை சாப்பிடுவதில்லை அப்படின்னு காதலி சொல்லுகிறாள். அப்புறம் இமைப்பின் கரப்பார்க்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் ஊர். முதல்ல என்ன சொல்லலாம், இமைச்சா அவருக்கு துன்பம் இல்லை, அவரு கண்ணை விட்டு போக மாட்டாருன்னா. அப்புறம் நான் மையே பூசுறது இல்லை, ஏன்னா போயிட்டா என்ன பண்றது, ஒரு நம்பிக்கையின்மை வருது பாருங்க. இந்த குறள் என்ன சொல்றா, நான் கண்ணையே இமைக்கிறது இல்லை, அது கண் இமைக்காமல் நான் இரவு முழுவதும் விழித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படி விழித்துக் கொண்டே இருப்ப அந்த ஊரார் என்ன சொல்றாங்க, இவளை பிரிந்த இந்த காதலன் கொடியவன் என்று தூற்றுகிறார்களே, அவர் என் கண்ணுக்குள்ள இருக்கிறது அந்த ஊர்க்காரனுக்கு தெரியல அப்படின்றா. ஆக கேசிஎஸ் ஒரு பாட்டு சொல்லுவார், அந்த காதலியை பத்தி சொல்லும் பொழுது, கழுத்தை சுட்டியோர் அட்டியலாம் இவள் கட்டழகே ஒரு பட்டியலாம் பித்து பிடித்தவன் என்று ஊரார் என்னை சொல்லுகிறார். அந்த மாதிரி இவளை பித்து பிடிச்ச மாதிரி ஊரார் சொல்றாங்கன்னு இவன் சொல்றான். எல்லாத்துக்கும் ஊற்றுக்குன்னு திருக்குறள் தாங்க. இந்த கவிஞர்கள் எல்லாம் காதல் கவிதை எழுதுறதுக்கெல்லாம் எங்கடா ஊற்று இருக்குதுன்னா இங்கதான் இருக்குது. அவ்வளவு பெரிய மேதை இந்த திருவள்ளுவர். அப்புறம் பாருங்க, அவர் என் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் தங்கி கொண்டே இருக்கிறார், அவர் இருந்து கொண்டே இருக்கிறார், அவர் வெளியே போக மாட்டார் என் உள்ளத்தை விட்டு. ஆனா இந்த ஊருக்காரர் என்னன்றாங்க, அவர் எங்கேயோ வெளியே போயிருக்கிறாரு, இவன் அயலவன் மாதிரி வெளியே போயிட்டான், இந்த பிள்ளை எவ்வளவு துன்பப்படுதுன்னு சொல்லி அறியாமல் பேசுகிறார்களே இந்த ஊரார். 5 குறள் காதலனுக்கு, 5 குறள் காதலிக்கு, இந்த காதலன் காதலி 2 பேர் தான் காதலின் சிறப்பை உரைக்க முடியும், 3வது ஆள் அதை கேட்டு ரசிக்க முடியும். அருமையான அதிகாரம் இது. முற்றோதல் செய்த மாணவிக்கும் நம்முடைய பேரன்பிற்குரிய சாத்தூர் கணேசனார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கமும். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவிற்கும் அதன் பொதுச் செயலாளர் நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் அறம் அவர்களுக்கும், இன்றைக்கு நெறியாளராக வந்திருக்கக்கூடிய அருமை ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும், கருமுருகன் அவர்களுக்கும், உலகம் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. இன்னைக்கு உரைப்பொழிவு நிகழ்த்திய சாத்தூர் கணேசன் அவர்கள் நல்லா அதை உரை நிகழ்த்தும் போது சுட்டி காட்டினாங்க. 5 குறள் காதல்னு சொல்றது மாதிரி, 5 குறள் காதலி சொல்றது மாதிரி. நானும் அதை குறிச்சு வச்சிருந்தேன், அது சொல்ல விடுபட்டு போச்சு. மேனாள் பொதுச் செயலாளர் அருமையாக சொன்னார். காதலனுக்கு 5 குறள், காதலிக்கு 5 குறள். திருவள்ளுவரின் சமத்துவத்தை பார்த்து நாமெல்லாம் மெய்மறந்து போகிறோம், சிலிர்த்து போகிறோம், நெகிழ்ந்து போகிறோம் என்று அருமையா சொல்லி அடுத்து பின்னூட்டம் அளிக்க மகாராஜன் கையை ஊத்திருக்கீங்க, வாங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். காதல் சிறப்பு உரைத்தல் அப்படிங்கிற அதிகாரம் ஐயா கணேசன், சாத்தூர் கணேசன் ஐயா மிக தெளிவாக எடுத்துரைத்தார்.
சாத்தூர் கணேசன் ஐயா. ஐயா கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. அருமையா கேக்கு. சாத்தூர் கணேசன் ஐயா பரமடுக்கோர் பாட்டு புதையல் அப்படிங்கிற புத்தகத்துல மையமா வச்சு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். உடம்போடு உயிரிடை என்னை மற்றனை மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படிங்கிறதுக்கு சாத்தூர் கணேசன் ஐயா பாட்டுக்கு ஒரு புதையல் புத்தகத்துல பாருங்க. அரசியே, இல்லத்து அரசியே, இதயத்தை வருடிடும் இன்னிசை தேவியான அரசியே, கண்களால் என்னை கைது செய்தாயோ, கனிமொழியால் என்னை உருக வைத்தாயோ, வார்த்தையால் என்னை வம்பு இழுத்தாயோ, வரமாக வந்த வாசுகி நீயே, அன்பால் உன்னை அசர வைப்பேனே, பண்பால் உன்னை மகிழ வைப்பேனே, சொல்லால் உன்னை புகழ்ந்திடுவேனே, வீட்டுக்கு வந்த குலமகள் நீயே, பாட்டுக்கு பொருந்தும் பல்லவி நீயே, பழகும் விதத்தில் பலரச நீயே, அழகு சிலையாக வந்தவள் நீயே, இல்லத்து அரசிகள் நாள் கொண்டாட்டம், இல்லந்தோறும் மகிழ்ச்சி வெள்ளோட்டம், வருடம் ஒரு முறை வரும் கொண்டாட்டம், வசந்தம் வீசிடும் வாழ்வில் அன்றாடம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதாவது உடம்போடு உயிரிடை என்னை மற்றனை மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஐயா சாத்தூர் கணேசன் ஐயா அந்த குறளுக்கான ஒரு பதிவு வந்து அவருடைய புத்தகத்திலிருந்தே பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க, இன்னொரு குறள் பாருங்க. வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கு மிடத்து அப்படிங்கிற, அதாவது காதல்ல வந்து பிரிவு வந்து பெரிய துயரத்துக்குரியது. இது சங்க இலக்கிய பதிவுகள்லயும் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஐயாவுடைய புத்தகத்துல பருவ கோளாறு அப்படிங்கிற ஒரு கவிதை வெளி சொல்றாரு. கண்ணிமைக்கு நேரத்திலே காரு ஒன்று வந்ததம்மா, கட்டழகன் சென்றானடி, என்னை கண்கலங்க விட்டானடி, ஆசை வார்த்தை கூறி ஆடி பாடி விட்டு அள்ளி அள்ளி அணைத்தபடி இன்று அலைபாய விட்டானடி, பாடும் பறவைகளாய் பாடித்திருந்த காலம் பாசத்தில் திளைத்தானடி, இன்று பரிதவிக்க விட்டானடி, பணத்தை குறிவைத்து பாசாங்கு தெரியாமல் பஞ்சனையை பகிர்ந்தானடி, இன்று பால் பற்று நின்றேனடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் மாற்று சிந்தனை. அதாவது பெண்களை ஏமாற்றும் கலையை கட்டுணர்ந்த வேளாந்தரி ஆணை நடி, நானும் வாடிக்கை ஆணை நடி, வண்ண வண்ண கதைகள் பேசி கன்னத்தில் முத்தமிட்டு களவாட துடித்தானடி, நானும் களமாட துணிந்தேனடி, சின்ன சின்ன தோட்டத்திலே சிந்தனையை சிதறவிட்டு சிறகரித்து பறந்தோமடி, எங்கள் எல்லை மட்டும் மறந்தோமடி, கையளவு இதயத்திலே கடலளவு ஆசை வைத்தேன், மெய்யாக உணர்ந்தேனடி, அவனும் பொய்யாக இணைந்தான் அடி, எந்த நிலை யாருக்கு வராமல் இருப்பதற்கு பெற்றோரை மதிப்போமடி, அவர்கள் சொற்படி கேட்போமடி. இங்க வள்ளுவர் வந்து காதல் வந்து பிரிதல் வந்து சாவதுக்கு சமமா சொல்றாரு. அதே மாதிரி இங்க பொய்யான காதலுக்கு வந்து ஐயா சாத்தூர் கணேசன் ஐயா அவருடைய நூல்ல ஒரு அழகான ஒரு கவிதையை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. கணேசன் ஐயாவுடைய புத்தகங்கள் பார்த்தேன், ரொம்ப சிறப்பா இருக்கு. வள்ளுவரை பத்தியே வந்து நான் ஒரு 3 கவிதைகள் வந்து இதுல பதிவு செஞ்சிருக்காரு சாத்தூர் கணேசன் ஐயா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் பகிர்ந்து கொண்டு நன்றிங்க ஐயா. நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உரை வழங்கிய முற்றோதல் செய்த மாணவிக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. மிக்க நன்றி தோழமே. அடுத்து பின்னூட்டம் அளிக்கீங்களா யாராவது? வேற ஒருத்தர் கையை வைத்தல. வணக்கம், கிருஷ்ணன். பின்னூட்டம் அளிங்க. மகிழ்ச்சி. தொடர் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மிக சாதனையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளும் ஒரு அதிகாரத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற என்னுடைய அன்பு தோழர் அறம் அவர்களுக்கும் மற்றும் இன்றைக்கு முத்தோடு செய்த மகள் காயத்ரிக்கும் நெறியாளராக இருக்கின்ற அண்ணன் சிவசுப்ரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த தலைப்பு என்பது காதல் சிறப்புரைத்தல் என்ற தலைப்பை சரியாக இன்றைக்கு வழங்கிய அண்ணன் சாத்துரார் அவர்கள் பார்க்கின்ற பொழுதே அது இந்த தலைப்புக்காக ஒரு உடை உடுத்தாரா எனக்கு தெரியவில்லை. ஒரு இளமை ஊஞ்சல் ஆடுகிற மாதிரி அவர்கள் உடை இருந்தது. அது மட்டும் இல்லை, எனக்கு இன்றைக்கு ரவீந்திர பாரதி அண்ணன் அவர்கள் முகத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என்பது அந்த மகிழ்ச்சி இருந்தது. ஆனா இந்த காதல் சிறப்புரைத்தில் தலைப்பு என்பது அத்தனை பேரையும் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று அவர்களை பழைய நினைவுகளை அழைத்து செல்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை இந்த தலைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா இந்த காதல் சிறப்புரைத்தல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமா என்றால் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உணர்வு இருக்கிறது. ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா மற்ற உயிர்களுடைய உணர்வுகளை நாம் பார்த்ததில்லை. அதுதான் நம்மால புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் ஒரு மிருகம் என்பது ஒரு ஆடு ஆடோடோ, மாடு மாடோடோ, அல்லது ஒரு பறவை பறவையோடோ இந்த முத்தம் வழங்குவதோ காதலை தெரிவித்துக் கொள்வதோ இயல்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாலீர ஊதிய நீர் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் இந்த காதல் சிறப்பு என்பது காதல் இல்லை என்றால் இன்றைக்கு உலகம் இல்லை. அது என்னவோ இன்றைக்கு இன்றுதான் வந்தது என்று சொல்வது போல நேற்று இல்லை, இன்று இல்லை, என்றுமே இந்த காதல் என்ற ஒரு உணர்வோடு தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இல்லை என்றால் அது இல்லை என்பதை மிக சிறப்பாக அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி அவருடைய புத்தகத்தை பெற வேண்டியவருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டேன். நானும் அவருடைய புத்தகத்தை பெற விரும்புகிறேன் என்பதை அவருக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காதல் என்றால் அதாவது இந்த 10 குறளையும் படிக்கின்ற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். இந்த வள்ளுவன் எப்படி இந்த அளவுக்கு அது சிந்தித்திருக்க முடியும்? பாலோடு தேன் கலந்தத்தே பனிமொழியார் வாலேறிய நூர், பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழியார் வாலேறு ஊறிய நீர் என்பது எந்த இடத்திலும் அந்த உடம்போடு உயிரிடம் என்ன மத்தென்ன மடந்தையோடு என்னுடைய நட்பு என்ற இந்த மாதிரியான ஒரு இயற்கையான அந்த 10 குறளிலும் வள்ளுவர் அவ்வளவு அழகாக ஒரு காதலினுடைய இயல்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை அத்தனை பேருக்கும் இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் எல்லா உயிர்களிடத்தும் இந்த உணர்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உணர்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை, மனிதர்களிடையே நடந்த அந்த உணர்ச்சிகளை எல்லாம் படம் பிடித்து இன்றைக்கு நமக்கு சொல்லியிருக்கிற வள்ளுவர் அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து கொண்டிருப்பதும் அதோடு மட்டுமல்லாமல் ஆச்சரியப்படுகிறோம். எப்படி வள்ளுவர் இப்படி இந்த உணர்வுகளை எல்லாம் படம் பிடித்து காட்ட முடியும் என்பது. அதனால் இந்த காதல் சிறப்புரைத்தல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரண்டாக பகிர்ந்து கொடுத்தது என்பது அவருடைய பெரிய அற்புதமான விஷயம். ஆணுக்கும் சரி, அதாவது உண்ட உணவு தொண்டைக்குள் இறங்குகிறது என்பதை, அது எனக்கு மகிழ்ச்சி வருத்தமாக இருக்கிறது. நான் சூடான உணவுகளை உண்ணுவதில்லை, காரணம் என் நெஞ்சில் என் இணையர் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்கின்ற போது, ஆடடா, வள்ளுவன் எப்படி எந்த அளவுக்கு ஒரு மென்மையான அல்லது ஒரு நுணுக்கமான காதலை, உடம்புக்கு இடையில் நுணுக்கமான காதலை வைத்து அழகாக படைத்திருக்கார். ஆனால் அன்றைக்கு மட்டும் இன்றைக்கும் அந்த உணர்வு காதல்களுக்கிடையே இருக்கின்றது. அதை அழகாக அண்ணன் நம்முடைய சாத்துரார் அவர்களுடைய தமிழ் சிறப்பு, தமிழினுடைய ஒரு பிறப்பு, அது ரொம்ப அருமையாக அவருடைய களத்திலிருந்து எடுத்து சொன்ன அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரே ஒரு செய்தியை, சாத்துரார் அவர்கள் சரி, ஓகே, காலம் கருதி அது சிறப்பான ஒரு செய்தியை நமக்கு இன்று செலவு செய்த தெரிவித்த ஐயா சாத்துரார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு
முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காதல் சிறப்புரைத்தல் இந்த ஏறக்குறைய 25 அதிகாரத்தில் ஏறக்குறைய இன்றைக்கு 3வது அதிகாரம் நிறைவிடுக நினைக்கின்றேன். மற்ற அதிகாரங்கள் எல்லாம் முடிகின்ற தருவாயில் பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற பின்னூட்டம் செய்கின்ற அத்துணை பேரும் இளமையின் பால் செல்வார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வருகிறது. ஏனென்றால் இந்த வார்த்தை என்பது, வள்ளுவருடைய வார்த்தை என்பது வயசுக்கு அப்பாற்பட்டு காதலுக்கு உட்பட்டு இதை நாம் ஜீரணிக்க வேண்டும். அதை நம்மை அந்த காதலுக்கு உள்ளே அழைத்து செல்லும். ஏனென்றால் காதல் என்பது மனிதனுடைய உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பு என்பதை இங்க சிறப்பாக வள்ளுவர் சொல்லியிருப்பதால் மற்ற அதிகாரங்களையும் நாம் பகிர்ந்து மகிழ்வாக வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்து கால நேர மேலாண்மை கருதி நிறைவு பின்னூட்டத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நல்லாசிரியர் பெருந்தகையில் திரு நாகராஜன் ஐயாவை அவர்களை நிறைவு பின்னூட்டம் வழங்க வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன், வணங்கி வரவேற்கிறேன். வாங்க ஐயா. நல்லாசிரியர் பெருந்தகையே வாங்க, இருக்கீங்கல்ல? வாங்க வாங்க. இனிய மாலை வணக்கம். உண்மையிலேயே பருத்தி புடவையாய் காய்த்தது போல என்பது போல ஐயா இன்றைக்கு பொருத்தமான நபர். காதலுக்கு இவ்வளவு ஒரு நல்ல வரையறைகள், அதே நேரத்துல புதிதாக காதலிக்க தொடங்குகிறவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதே நேரத்துல இந்த வாரம் மனது சிந்திக்கிறது. ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் ஒரு புது கண்ணோட்டத்தையும், ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டால் பழைய கண்ணோட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற புதிய பரிமாணங்களையும் சாத்தூரார் தந்ததற்கு உண்மையிலேயே இவருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனால்தான் இப்போ குறுநடை நடந்துகிட்டேயே சாத்தூராருடைய சிந்தனையை உள்ளத்துக்குள்ளே ஓட்டுகிறேன். ரொம்ப அழகா அத இளவல் சொன்னாரு பேராசிரியர் மகாராஜன். அவருடைய கவிதையே எடுத்து அவர் சொல்லும் பொழுது அவ்வளவு ஆர்வமா இருக்குது. அந்த நூல் கிடைக்க பெற வேண்டும். அது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மனிதனுக்குள்ள காதல் உணர்ச்சி என்பது இனிய சுகம். அந்த சுகமே கூட சுகம். ஆனால் அது மனிதனுக்கு தேவை. அது உள்ளவியல் பூர்வமானது, உணர்வு பூர்வமானது என்று சாத்தூரார் சொன்ன பார்வை வரவேற்புரியது. அதை நான் வழிமொழிகின்றேன். அதே நேரத்துல சாத்தூரார் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும். இத்தனை நாட்களும் கேள்வி நாயகன் என்று அவரை நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் சாத்தூரார் உண்மையிலேயே கேட்பதிலே நல்ல வல்லுனர். ஏன்னா விநாயகர் சரியாக கேட்டது என்றால் அவரால் மகாபாரதத்தை அவ்வளவு விரைவாக எழுதியிருக்க முடியாது. அதை சொல்லுகிற பொழுது சாமி சொல்லுவாங்க, யார் ஒருவர் செவிக்கின்ற திறன்ல நுண்ணிய உணர்வு உள்ளவர்களோ அவர்களால் ஆழமா சிந்திக்க முடியும் என்று சொல்லுவார். ஆகையினால நிறைய கேட்பவரால் தான் இவ்வளவு நல்ல விரிவுரையை தர முடியும். நாங்கள் எல்லாம் கேட்டு மகிழும்படி நீங்கள் விரிவுரை தந்தீர்கள். அதை சொல்லும் பொழுது உவந்து உள்ளத்து உள்ளவர், என்னுடைய உள்ளத்துக்குள்ளார மகிழ்வாக இருக்கிறவர். ஆனால் நான் இமைக்காமல் இருப்பதை பார்த்து இவர்கள் எல்லாம் எனக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று சொல்லுகிற பொழுது பழைய மரபுகளையும் பொருத்தி காண்பித்தார். அது உண்மையிலேயே சாத்தூராருடைய அனுபவ பிழிவை காட்டுகிறது. இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த மன்றத்தில நானும் ஒருவனாக பயணிப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி என்று சொல்கிறார். அதே நேரத்துல சிவசுப்பிரமணிய ஐயா குறிப்பிட்டது போல பாடல்களை இலக்கியத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இலக்கியம் வேறு அல்ல, வாழ்க்கை பாடம் வேறு அல்ல என்பதை இந்த வயதிலேயும் சிங்கக்குட்டி என்று கருமுருகன் ஐயா குறிப்பிடுவது பொருத்தம் என்றுதான் கருதுகிறார். ஆனால் ஒரு சின்ன திருத்தம், சிங்கக்குட்டி என்று இனி சொல்லக்கூடாது, இது சிங்கக்குருளையாகிய சாத்தூரார் கர்ஜித்த சிங்கம் என்று சொல்ல வேண்டாம். அதே நேரத்துல சாத்தூராருடைய பார்வை உண்மையிலேயே யார் எதை நினைச்சாலும் சரி, இது நான் என்னுடைய கருத்து என்று பதிகின்ற அந்த முன்னோட்டம் வெள்ளோட்டம்
தேரோட்டமாகத்தான் இருக்கிறது. என்றைக்கும் சாத்தூரார் தமிழாய் வாழ்க தழைத்து ஐயா சிறு விண்ணப்பம் ஆக்கி ஐயா வைத்ததுதான். எனக்கும் நூல் வேண்டும் ஐயா. ஏனென்றால் நீங்க உங்களுடைய குழந்தை, அந்த நீங்கள் பிரசவித்திருக்கிற அந்த குழந்தை நாங்கள் எங்களுடைய நெஞ்சத்திலே தவழ்ந்திருப்பது போதாது, எங்கள் கைகளிலேயும் தவழ வேண்டாம். ஆகையினால நான் முகவரி அனுப்புறேன், எனக்கு நூலை அனுப்பி வையுங்கள் ஐயா. நன்றியோடு விடைபெறுகின்றேன். மிக நேர்த்தியான பின்னூட்டம் இன்றைக்கு எல்லோருமே ரொம்ப அழகா அற்புதமாக தொட்டு காண்பித்தீர்கள். அவர் இட்டு காட்டினார், நீங்கள் தொட்டு காட்டினீர்கள். நான் மகிழ்ச்சியோடு மன்றத்தை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகை. அடுத்து ஐயா புத்தகம் அருமை. கணேசன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா புத்தகம் ரொம்ப அருமையா இருக்கு. பாதி பேஜ் தான் பாதி பக்கங்கள் தான் வாசித்தேன். மிகவும் அருமை. சொல்லடை, கருத்து வளம், நிறைய சமூகம், பொது உடைமை எல்லாத்தையுமே கலந்து பேசியிருக்கீங்க. அருமையா இருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. இன்னைக்கு உரைப்பொழிவாளர் நிறைவா சொல்லணும்னா எதுவும் சொல்லுங்க. அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம். இன்று காதல் சிறைப்புறுத்தல் அதிகாரம், அது நான் இந்த 400 அதிகாரம் யார் யார் பேர் கொடுக்கணும்னு சொல்லும் போதே நம்ம மற்ற ஆளுமையெல்லாம் முதலே சொல்லி முடிக்கட்டும், நம்ம காமத்து பாடல ஒரு பாடலை எடுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு எடுத்ததுதான் இது. அன்றைக்கே முடிவு பண்ணி இந்த 113வது குறளை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கு பேர் கொடுத்ததுதான். ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி பின்னூட்டத்தை பொறுத்த மட்டும் ஐயா ரவீந்திர பாரதி ஐயா ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. ஏற்கனவே அவர் நிறைய நூல்களை படித்து ஆய்ந்தறிந்த அறிஞர் பெருமக்கள் அவரும் ஒருத்தருங்கிறத நமக்கு அப்பக்கப்ப நம்ம நிரூபித்துக்கிட்டு தான் இருக்காரு. சிவசுப்பிரமணிய ஐயா நான் சமீபத்தில் பார்த்தது அந்த மாதிரி நெறியாள்கையை பண்ணும்போது அவருடைய எடுத்துக்காட்டில் புதுவிதமாகவும் இருக்கின்றது. அதையும் நினைத்து நாம் ரொம்ப வியந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அருமையாக இருக்கிறது. அதே போல் செங்கை கிருஷ்ணன் ஐயா அவர்களும் பாத்தீங்கன்னா அவருடைய பின்னோட்டமே கேட்க இனிமையா இருக்கு. அவருடைய குரல் வளமும் ரொம்ப சிறப்பா இருக்கு. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இருக்கிறது. அவரும் அந்த இலக்கியங்களிலும் மற்றவங்களிலும் எடுத்துக்காட்டி நம்மளுக்கு அந்த பின்னோட்டம் வழங்கும் போது சிறப்பான தமிழ் அமைகின்றது. அந்த நிகழ்வும் சிறப்பாக அமைகின்றது. இன்று மகாராஜன் ஐயா என்னுடைய பாமரனுக்கு பரமனுக்கு அல்ல, பாமரனுக்கு ஒரு பாட்டு புதையல். என்ன பாமரனுக்கு ஒரு பாட்டு புதையல் ஒரு 2-3 பாடல்களை எடுத்து சொன்னாங்க. அவங்க நான் அந்த நூல் வெளியீட்டு விழா முடிந்த மறுநாளே எனக்கு அங்கிருந்து கால் பண்ணி ஐயா எனக்கு நீங்க புத்தகத்தை அனுப்பியே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உறுதியா அனுப்புறேன்னு சொல்லி அவருடைய முகவரியை நான் வாங்கியிருந்தேன். அதனால நான் அனுப்பி விட்டேன். இப்பவும் ஒண்ணுல ஐயா நாகராஜன் ஐயா சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய முகவரியை மட்டும் என்னுடைய நம்பரை உங்களுக்கு இல்லைன்னா நான் இப்ப சொல்லிடுறேன். 94 890 39 761. இது வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முகவரியை அனுப்புனா நான் உறுதியாக உங்களுக்கு அந்த எனது நூலை அனுப்பி வைக்கிறேன் ஐயா. ரொம்ப சிறப்பான நூலாகத்தான் இருக்கும். ஏன்னு கேட்டா நான் பாமரனுக்கு ஒரு பாட்டு இந்த பொருள் இப்ப ஒண்ணுமில்ல. நான் இன்னைக்கு கூட 2 இலக்கியத்துல குறுந்திணையில 5 நிலையில ஒரு சில பாடல்கள் நான் அதை படிக்கிறதுக்கே எனக்கே கஷ்டமா இருக்கு. அதை வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா அருமையான பொருள்கள் தான், அருமையான பாடல்கள் தான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ரொம்ப இலகுவான எளிதான வார்த்தைகளை போட்டு நான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். இப்ப ட்ராக் மாறிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த முகவரியை மட்டும் எனக்கு அனுப்பி வைத்தால் அனைவருக்குமே என்னுடைய பாமரனுக்கு ஒரு பாட்டு புதையலை நான் அனுப்பி வைக்கிறேன். அதை படியுங்கள். அதை படித்து விட்டு அதற்கான விமர்சன கருத்துக்கள் எந்த கருத்துக்களா இருந்தாலும் சொல்ல தயங்க வேண்டாம். அப்படி சொல்லும் போதுதான் நான் என்னை திருத்திக் கொள்ளவும் அதிலிருந்து மெருகேற்றி செல்லவும் என்னால முடியும். அதனால தாராளமாக நீங்க சொல்லலாம். நான் எல்லோருக்குமே நான் முகவரி இருந்தால் ஆளுக்கு ஒரு காப்பி நான் அனுப்பி வைக்கிறேன். நன்றாக படித்து நாகராஜன் ஐயாவுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும். அதாவது மகாராஜன் ஐயாவுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும். அவர் கிடைத்த உடனே அந்த பாதிக்கு மேல படிச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறது ரொம்ப
எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கே ஒரு விமர்சனத்தை கொடுத்தாரு. மறுநாளே வந்து பாக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னொருத்தர் வந்து கொடுத்தாரு, உங்க பாடல் இந்த மாதிரி மெட்ல எழுதியிருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதனால இது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்று பின்னூட்டம் வழங்கியதை வந்து ரொம்ப நான் டி.கே. நாகராஜன் ஐயா அவருடைய பின்னூட்டம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அவர் எப்பவுமே அந்த மாதிரி பின்னூட்டத்தை வழங்கி அந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு ஒரு பொதுவான ஒரு அருமையான ஒரு சிறப்பான பின்னூட்டமாகவும் அதேபோல் உரையாசிரியர்களையும் சரி முற்றோதல் செய்வரும் சரி அவருடைய வாழ்த்துமே வந்து பெரிய ஒரு வாழ்த்துன்னு சொல்ற மாதிரி அந்த வாழ்த்தை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தாவே நம்மளுக்கு சந்தோஷங்கள் பீரிட்டிடும். உண்மையான ஒரு இதுதான். அதேபோல் இந்த காதல் என்பது எல்லோருக்கும் இருக்கிறதா, அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இந்த வயசுதான் அந்த வயசுதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மனதில் காதல் என்பது இருந்தால் அது அன்புதான், பாசம்தான், பிரியம்தான், ஈர்ப்பு தான். அந்த இருக்கும்போது எல்லோருடையதிலும் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் எப்போதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதை நினைத்தும் கவலையில் மூழ்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய சிந்தனை. நான் அப்படித்தான் இருந்துகிட்டு வர்றேன். அதனால வாழ்க வளமுடன். எனக்கு அருமையான பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நெறியாளர் சிவசுப்பிரமணிய ஐயா தோழர் நண்பருக்கு வாழ்த்துக்கள். ரவீந்திர பாரதியாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த இணைய வழியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள். ஐயா நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும், கருமுருகன் என்று வரவில்லை, ஐயா நெறியாளர் கருமுருகன் அவர்களுக்கும், அரைச்செல்வியம்மா என்னன்னு தெரியல, இப்ப வந்து அவங்க இதெல்லாம் வந்து பின்னூட்டம் வழங்குறது இப்போ ஒரு 4-5 நாளா நான் பார்த்திருக்கேன், பின்னூட்டமே வழங்குறது இல்லை. ஒருவேளை வந்து அவங்களுக்கு வந்து இந்த தொகுதி பாடல்கள் வந்து ஒருவேளை வந்து பிடித்தம் இல்லையா என்னன்னு தெரியல, வந்து பின்னூட்டம் வழங்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பின்னூட்டமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்றபடி அனைவருமே ஐயா ஒரு நிமிஷம், எனக்கு தொடர்ந்து பேச முடிய மாட்டேன்து, இருமல் வருது, அதனாலதான் பின்னூட்டம் வழங்க முடியல. மற்றபடி உங்களது உரை அருமை, நிகழ்ச்சி அருமை, முற்றோதல் அருமை, அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து சிறப்பாக வந்துள்ளது. என்னால் தான் பேச இயலவில்லை. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி அம்மா, நன்றி நன்றி. நீங்க எல்லாம் வந்து அதை பின்னூட்டம் வழங்கும் போதுதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய குழுவுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழமே. அடுத்து நிறைவுரை வழங்க வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோல் செய்த காயத்ரி ரொம்ப நல்லா சொன்னாங்க. வழக்கம் போல கணேசன் இதுல எனக்கு கருமுருகன் தோழர் இடையில கேட்டாங்க, ஒரு அதிகாரம் சொன்னவரை இன்னொரு அதிகாரம் சொல்ல அனுமதிக்கலாமான்னு. எது கேட்கிறாருன்னு முதல்ல தெரியல, ஏன் அதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. கணேசன் சொல்ற கேக்குறாங்க, கொடுக்கணும், கட்டாயம் கொடுங்க அப்படின்னு சொன்னது. அது இந்த அதிகாரம் தான் எடுத்திருப்பார்ன்றது தெரியவில்லை. நம்ம ஏற்கனவே நவநீத கிருஷ்ணன் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, வள்ளுவரின் தாடியை ட்ரிம் செய்து முடிந்தால் கணேசன் சொல்ற மாதிரி ஒரு டிஷர்ட்டை மாட்டி அவரை வந்து ஒரு மறு உருவாக்கம் செய்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு இந்த அதிகாரம் மிக பொருத்தமானது. காதல் சிறப்பு எங்க போனாலும் நீங்க வந்து இளைஞர்கள்ட்ட பேசுறப்ப காமத்துப்பால்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு இந்த வந்த 4 அதிகாரம் நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா ஒவ்வொரு குறளையும் எடுத்து பேசணும்னா ரொம்ப அருமையா இருக்கும். இதுல பாலோடு தேன் கலந்ததை மிகப்பெரிய ஆய்வே நடத்திட்டார் ஐயா. உண்மைதான். அதுல வந்து இன்னும் பால் வந்து மாட்டின் உடைய மடியில் இருந்து வருகிறது, தேன் வந்து தேனீக்களால் பூக்களில் இருந்து சேகரிக்கப்பட்டதா இருக்கு, இந்த 2 கலந்துருச்சுன்னா பிரிக்க முடியாது அப்படின்லாம் நீங்க நாகரிகமா சொல்லும் போது சொல்லிட்டு போயிடலாம். அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் உண்மையான அர்த்தம்ன்றது அடல்ட்ஸ்ட பேசும்போது இதையே கூட சொல்லிடலாம். வெண்மையான பற்களின் இடையே ஊறி வந்த நீர் அப்படின்றது. இது அமுதூற்றினை ஒத்த இதழ்கள்னு சொல்லுவான் பாரதி வந்து. அவரை வந்து சுட்டுமொழி சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி, அது இந்த இதெல்லாம் பாரதியினுடைய வார்த்தைகள் வந்துருது. வட்டக்கரிய விழி கண்ணம்மா அப்படின்றது இந்த உயிரும் சொல்லுவான். அந்த எனதுயிரே கண்ணம்மான்ட்டுலாம் வரும். இது எல்லாமே பாரதியினுடைய இந்த இதெல்லாம் வந்து இதுல நம்ம சொன்ன மாதிரி ஆணுக்கு 5 பெண்ணுக்கு 5ன்றது. பொதுவா கீரை வந்து என்ன சொல்லுவாருன்னா,
உணர்வுகளை யாருக்கு அதிகமா இருக்கும், யார் உணர்வுகளை நன்றாக அனுபவிப்பார்கள், ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு சொல்றாரு. பெண் தான் சொல்லுவார். அவருடைய எல்லா இதுலயுமே பெண்ணுக்கான உணர்வுகள் தான் அதிகம் இருக்குது. இது பிராக்டிக்கலா கூட அது உண்மையோன்று கூட தெரியும். ஆணினுடைய உணர்வுகளை விட பெண்ணினுடைய உணர்வுகள் அதிகமாகவும் அவர்கள் அதிகமாக உணர்வார்களோ என்று கூட அது கூட ஒரு இனப்பெருக்கத்துக்கான ஒரு இதா கூட இருக்கலாம். ஆனால் கீரானுடைய அப்சர்வேஷனை சொல்வார். ஆணை விட பெண்ணுக்குத்தான் உணர்வுகளை இந்த 5 பார்ட்லயுமே நமக்கு தெரியும். 5 பிரிஸ்டர் ரைட் தான். ஆனால் உணர்வுகள் எதுல அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா பெண் சொல்றதுதான் அதிகமா இருக்கு. பாலோடு தேன் சொல்லிட்டாரு, உடம்போடு உயிர் சொல்லிட்டாரு. பாவாய் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கண்ணுடைய பாவாய் நீ வெளியே போய்க்கோ. கண் மிக முக்கியமான உறுப்பு. இருந்தாலும் காதலிக்காக நீங்க வெளியே போய்க்கோன்னு சொல்றது. அதுக்கப்புறம் மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே அப்படின்றது பெண்ணுடைய குரலாக சினிமாவில் ஒலிக்கும். இதில் ஆணுடைய குரலாக இதுவும் ஒரு நல்ல கற்பனை. அதுக்கடுத்து அந்த பெண் சொன்ன கற்பனைகள் எல்லாம் இன்னும் சில அந்த நான் என்னுடைய உள்ளத்தில் அவர் இருக்கிறதுனால நான் சூடான பொருள்களையே உண்பதில்லைன்னு சொன்னதெல்லாம் இன்னும் சினிமா பாட்டுல இன்னும் கொண்டு வரல. நீங்க நேத்து சொன்ன கதையிலையுமே இயற்கையோட பெண் அழகானவன்றது வாலி மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. மத்ததெல்லாம் இயற்கையோட பெண்ணை ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க. இயற்கையை விட பெண் அழகானவள், என் காதலி அழகானவள் அப்படின்னு சொல்றது இல்ல. கேக்குதா ஐயா? கேக்குதுங்க, சொல்லுங்க. இதுலயுமே அந்த மை தீட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அது ஆண்டாளினுடைய இதுல கூட வரும். விரதம் இருக்கிறப்ப கண்ணுக்கு மையிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இது திருவள்ளுவத்திலிருந்து ஆண்டாள் எடுத்திருக்கா அப்படின்றது கூட நம்ம அதுல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கண் இமைக்கிறது இல்லை நானு. இந்த பெண் இன்னும் அதுக்கடுத்து ஒரு இதுக்கு போறான். நான் கண் மூடாம இருக்கேன், கண் அவனுக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், கண்ணை மூடுறதே இல்லை. ஆனா அந்த ஊர் எப்படி சொல்லுது, அவன் கொடூரமானவனாகவும் என்னை பிரிஞ்சு போனதாகவும் சொல்லுதுன்றது. அதுக்கப்புறம் இந்த உவந்துரைவர் உள்ளே இருக்கிறது அப்படி இருக்கிற என்னுடைய உள்ளத்துல, ஆனா இந்த ஊர் எப்படி சொல்லுது, அவரை கொடூரமானவர்களாக சொல்லுதுன்னு. இந்த மிக மிக ரம்மியமான கற்பனைகள், மிக மிக மெல்லிய உணர்வுகளை எல்லோருக்கும் தூண்டக்கூடிய உணர்வுகளை மிக அருமையாக வள்ளுவரை நாம் கவிஞர் என்றுதான் முதலில் இது பண்ணணும். அதில் காதலில் இவர மாதிரியான காதலில் பெருங்கவிஞர் என்றுதான் சொல்லணும். இப்படி ஒரு கவித்துவமான வரிகளையே நம்ம பல சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த உணர்வுகளை எல்லாம் ஒரு 7 வார்த்தைகளுக்குள் ஒரு 10 அதிகாரத்தில் கடத்தி கொண்டு போறது நீங்க எத்தனை சங்க இலக்கியங்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் வைத்தாலும் வள்ளுவரின் இந்த அதிகாரம் தான் மிக கனத்ததாக இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப அருமையா கணேசன் சார் ஒரு பெரிய ஆய்வு மாதிரி இன்னைக்கு பேசுறேன். ரவீந்திர பாரதி தோழர் சொல்றப்ப அந்த உணர்வுகளோடு அப்படியே அவருடைய விளக்கங்கள் எல்லாம் மனசுக்கு இனிமையாக இருந்தது. இன்னைக்கு மகாராஜன் ஐயா கணேசன் ஐயா அவனுடைய நூலை படிச்சு, உண்மையிலே அந்த நூல் மிக அருமையான நூல். நீங்க எல்லாரும் படிக்கணும். எளிமையா நீங்க இன்னைக்கு எளிமைக்கு இன்னும் கூட சினிமா பாட்டு மெட்டையும் போட்டிருப்பாரு. இந்த பாட்டு மெட்டுல இதை நீங்க படிச்சு பாருங்கன்ட்டு, அது இன்னும் அருமையா இருக்கும். பல இதுகளை இன்னைக்கு சங்க இலக்கியம் பாலோடு தேன்றத இல்ல உயிரோடு உடம்புன்றதெல்லாம் அவருடைய இதுல வந்திருக்கும். இன்னைக்குள்ள விளக்கங்களோடு வந்திருக்கும். அதை அனைவரும் படிக்க வேண்டும். நாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி காதலிப்பவர்களுக்கும் ஒரு அறிமுகத்தை, காதல் எவ்வளவு சிறந்தது என்று சொல்லக்கூடியதாக இந்த அதிகாரம் இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வு பற்றி நாளைக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன். என்னோட ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இது முழுவதும் திருவள்ளுவர் சொன்ன இலக்கிய சுவைதான். திருவள்ளுவருடைய கற்பனை நயத்தில் உருவாகிய இலக்கிய சுவைதான். மையிட மாட்டேன், இமைக்க மாட்டேன். இமைக்க மாட்டேன்னா இந்த தேவர்களை தான் இமைக்காம இருப்பாங்க அப்படின்னு இலக்கியங்கள்ல சொல்லுவாங்க, புராணங்கள்ல. இந்த மாதிரி பிறகு சூடான உணவை உண்ண மாட்டேன், நெஞ்சில காதல் இருக்கு. இது இப்போ நெஞ்சு மனம்ங்கிறது மூளையில தான் அப்படின்னு இப்ப சமீப நூற்றாண்டுகள்ல கண்டுபிடிச்சு இது பண்றாங்க.
இருந்தாலுமே இன்னமும் அந்த நெஞ்சு காதல் அப்படின்னு வந்து இதயத்தை தான் போடுவாங்க. அப்படி அதனால அதை ஏற்றுக்கொள்வோம். குளிர்ச்சியான உணவை தான் காதலி உண்பாள் அப்படின்னு சொல்றார். கண்ணில் பாவை, கண்ணனுடைய உறுப்புகள்ல பாவைன்னு ஒண்ணு உண்டு. அது பார்க்கிறதுக்கு ஆதாரமாக உள்ளது. அதையே என்னுடைய பாவை இருக்கிற இடத்துல நீ இருக்கியே, நீ வெளியே போ அப்படிங்கிறதெல்லாம் நயம், சுவை, நயம். அடுத்து பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி எயிலூரிய நீர். இதை இப்போ நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர் அந்த வாய் முத்தத்தை, இதழ் முத்தத்தை எவ்வளவு சிறப்பாக சொல்லி இருக்கிறார் என்று கருதுங்கள். நினைச்சு பாருங்க. இப்ப நம்மளை பார்த்துதான் ஆங்கிலேயர்கள் படிச்சிருப்பாங்க இதழ் முத்தம், வாய் முத்தம் எல்லாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய காலம் வந்து நமக்கு பிறகுதான். அது தெரியாம இங்கிலீஷ் முத்தம் அப்படி இப்படின்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை மாற்றிக்கொள்ளலாம். தமிழ் முத்தம் என்று சொல்ல தோன்றுகிறது. நாளைக்கு அடுத்த அதிகாரத்தை முற்றுதல் மூலமாகவும் உரைப்பொழிவு மூலமாகவும் அந்த இணைவழி நிகழ்வில் எல்லோரும்